இந்த இடத்துல செவ்வாய் இருந்தா தோஷமே கிடையாது. அப்ரப்ட்டா அப்படியே பார்த்துட்டு உடனேவே இதெல்லாம் வந்து 2ஆம் இடமாவோ, 4ஆம் இடமாவோ, 7ஆம் இடமாக இருந்தா செவ்வாய் தோஷம் சொல்லாம, இந்தந்த இடத்துல இருக்கா? நட்பு கிரகத்தோட இருக்கா? இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றதுனா, பூரணமா கரெக்ட்டா இருக்கும் அந்த பலன். இப்படி இருக்கும் பொழுது, இவங்க செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தோடயும் இவங்க சேர்த்தலாம். மேம் இப்ப வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு. ஆனா வந்து நீங்க ஆப்போசிட் சைட்லயும் செவ்வாய் தோஷம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறதுக்கு பதிலா, இந்தந்த விதிமுறைகளையும், இந்தந்த வழிமுறைகளையும் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னா, அது என்ன மாதிரியான விஷயங்கள் மேம்? நான் பார்க்குற முறை பிருகுநந்தி நாடி முறையில வந்து செவ்வாய் தோஷத்துக்கு இந்த லக்னத்த வச்சு நாங்க பார்க்க மாட்டோம். செவ்வாய் தோஷம் அப்படின்னா, செவ்வாயோட ராகு இருக்கா? செவ்வாயோட கேது இருக்கா? செவ்வாய் ராகு அப்படின்னா, செவ்வாய்னாலே நமக்கு தெரியும். ரொம்ப ஒரு உணர்ச்சி பிழம்பா இருப்பாங்க. வேகம் ஜாஸ்தியா இருக்கும். இதுல ராகு சேர்ந்துச்சுன்னா, அவங்களுக்கு அதீதமாக வேகமாக இருக்கும். ஒரு வேலைய நம்ம உடனே செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த செவ்வாய் ராகு கேரக்டர். இவங்களுக்கு இதே போல ஒரு கேரக்டர கொண்ட செவ்வாய் ராகு பெண்ண சேர்த்தாக்க எப்படி இருக்கும்? 2 பேருக்கும் ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு மோதல் வரும். இத வந்து தவிர்க்கணும். அதனால நான் பார்க்கக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ராகு இருந்ததுன்னா, செவ்வாய் ராகு சேர்க்காதீங்கன்றுவேன். எதுவுமே வேணாம். பிளெயினா செவ்வாய் தனித்து இருந்ததுன்னா பெட்டர். இப்படி இருக்கக்கூடிய ஜாதகமா பொருத்துறது நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா, செவ்வாய் கேது இருந்ததுன்னா, செவ்வாய் ராகு பொருத்தவே கூடாது. ஒண்ணு ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஒண்ணு அதீத ஒரு வேகமா இருக்கும். அப்ப 2த்தையும் இணைக்கக்கூடாது. இப்படி இருக்கக்கூடிய மாரி ஏன்னா